பேபி கார்ன் செட்டிநாடு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன், அரிசி வந்து 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வரமல்லி வந்து 3 டீஸ்பூன், 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 10 முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். பேபிகார்ன் 200 கிராம், தேங்காய் வந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். நான் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அதனால் எல்லாத்தையும் போட்டுடுறேன். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்தில் வறுபட்டுரும். செவக்க வறுத்த உடனே நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம் நைஸாக. வறுபட்டுருச்சு. ஆறின உடனே நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது பேபிகார்னை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். அதனால் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறேன். அதில் நான் பேபிகார்னை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை வந்து ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் நான் குக்கரை வைக்க போகிறேன். மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் 2 டீஸ்பூன். அதை லைட்டாக வதக்கின உடனே நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு, அதாவது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வெந்துடும், நல்லா வதங்கிடும். அதனால் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேபிகார்னையும் நான் போடுறேன். வேக வச்ச பேபிகார்ன் இருக்குல்லையே, அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்ச வந்து மசாலா விழுதையும் சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் நான் கழுவி அதையும் ஆட் பண்ணிட்டேன். அந்த மசாலா தண்ணியும் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கிரேவிக்கு ஊற்றிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் விடணும். ஹை ஃப்ளேமாக இருந்தால் 3 விசில் விடுங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சுருந்திங்கன்னா 2 விசில் போதும். நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே 3 விசில் விட போகிறேன். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நான் திறக்கிறேன். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான பேபி கார்ன் செட்டிநாடு மசாலா ரெடி.